வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன, அதுவும் நம்ம பிருத்திவிராஜ் நடிச்சு பட்டையை கிளப்பின பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ், கதை, இது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையை அப்படிதான் வச்சிருப்பாங்க. பாப்போம் இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரில்லியண்டான மூளைலாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது. ஆனா ஹீரோ கண்ணு முன்னாடி 2 கொலை நடக்க போகுது. அந்த 2 கொலையை பார்த்த நம்ம ஹீரோ சாட்சியா போய் போலீஸ் கிட்ட சொல்லுவாரா என்னெல்லாம் நடக்குது, கிளைமேக்ஸ்ல நீங்க எப்படி எல்லாம் யூகிக்க போறீங்க அப்படிங்கிற பயங்கர ட்விஸ்டோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹைப் ஆப்ஷனை கொஞ்சம் தட்டி விடுங்க. இப்ப நேர படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. காட்டு பகுதி மையத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒருத்தவன் துப்பாக்கியில லோடு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு காட்டு பண்ணியை பாக்குறான். அந்த காட்டு பண்ணியை வேட்டையாடுறதுக்காக இவன் சொல்றதுக்காக பார்க்க டக்குன்னு பார்த்தா அது ஓட ஆரம்பிக்குது. இவனும் விடாம துரத்திக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துல அந்த பண்ணி ரோடு கிராஸ் பண்ற அந்த டைம் கிட்ட போகுது. டக்குனு இவன் ஷூட் பண்ண அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பிளானோலாம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்துட்டு சுத்தமா கண்ணு தெரியாது. ஏன்னா ஒரு வாட்ச் வந்துட்டு முள்ளெல்லாம் டச் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஹீரோ இப்ப மாடி படிக்கட்டுல இருந்து அப்படியே இறங்கி வந்துகிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா, ஹீரோ கிராஸ் ஆகிற அந்த இடத்துல ஒரு கயிறை ஒண்ணு கட்டி வச்சிருக்கான். ஹீரோ தடிக்கு விழுற மாதிரி. இப்போ ஹீரோ அந்த இடத்துல வரும்போது கால் டச் ஆகுது. ஆனா ஹீரோ விழல, ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டாரு. அந்த பையன் உங்களை கூட்டிட்டு போய் விடணும்னா எனக்கு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கட்டி விட்டதே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. யாரோ கட்டி விட்டாங்க சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் காதை பிடிச்சு திருக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. காசும் கிடையாது ஒண்ணு கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வந்து அந்த ஆட்டோல ஏறி இங்க போயிட்டு இருக்காரு. ஹீரோ எங்க போவாரு அப்படின்னா, ஹீரோக்கு இந்த பிளானோ வாசிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். சோ பிளானோ வாசிச்சு அது மூலமா கிடைக்கிற காசை வச்சு வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகணும். இதுதான் நம்ம ஹீரோவோட கனவு. கண்ணு தெரியாதால இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. பிளானோல ரிப்பேர் பண்றது இந்த மாதிரி வேலைகளும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா பிளானோ நல்லா பயங்கரமா வாசிக்கிற ஒரு ஆளு. அப்படி ஒருத்தவங்க வந்துட்டு லாட்டரி டிக்கெட்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு அக்கா ஒருத்தர் எந்த டிக்கெட் வாங்குறதுன்னு தெரியல. கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஏதாவது ஒரு டிக்கெட்ல கை வைங்க சார் வாங்கிக்கிட்டோம். நீங்க கை வச்சாலே எல்லாமே மண்ணா கூட பொண்ணா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைலாக்லாம் விட்டு அந்த அக்கா டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இங்க ஒருத்தர் காமிக்கிறாரு. இவரு வந்துட்டு பழைய நடிகர். இப்போ ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டாரு. இவர் நடிச்ச படங்களை எல்லாத்தையும் எடுத்து கமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இவரை பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அங்க வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இவளோட பேரு சிமி. சோ இவர் இருக்காரு இல்லையா நடிகர், இவருக்கு 2வது வைஃப். இவங்க ஃபர்ஸ்ட் வைஃபை விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. இப்ப 2வது சிமிங்கிற இந்த பொண்ணை வச்சுக்கிட்டாரு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. எனக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்ததுன்னு சொல்லி பயங்கரமா சட்டை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருக்கிறான். சரின்ட்டு இப்ப சமைக்கிற வேலையெல்லாம் பாக்குறாங்க. அடுத்தது இங்க இருக்கிற இல்லையா நடிக்கிற அவங்களோட பொண்ணு கால் பண்ணிருக்கான். ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பேரு பிரபா. சோ பிரபா கால் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சித்திகரையா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. முகம் கொடுத்து சரியா பேசிக்க மாட்டாங்க. இதனால ரொம்ப அப்செட் ஆகுறா. போனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம நடிகர் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோவை ஆன் பண்றாரு. பர்ஃபெக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு இவர் எல்லாத்தையும் வீடியோல பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு போனை பிடிங்கி கையில வச்சுக்கிறா. அப்ப இவர் நடிகருக்கு ஒரு போன் கால் வருது. வேற ஒரு லைன்ல வருது. அந்த லைன் எடுத்துட்டு இருங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன். சரி பேபி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பாத்துக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிறத கிளம்புறாரு. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இவர் சொன்னதெல்லாம் இங்கேயும் ஒரு க்ளூ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சமைச்சு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. கற்பனை இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஒரு ஆட்டோல இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இந்தாண்டு திரும்பி வரும்போது நம்ம ஹீரோ மேல இடிச்சிடுறாங்க. சோ ஹீரோக்கு வந்துட்டு கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வாங்கி டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு இப்பல இருந்து கண்ணு தெரியாதா இல்ல ஆரம்பத்துல இருந்து தெரியாதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கான். அதுல இருந்து தான் இந்த மாதிரி கண்ணு தெரியாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் பிளான் எல்லாம் வாசிக்கிறேன். ஹீரோ பாக்குற வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க எங்க அப்பா கூட ஒரு டீ கடை வச்சிருக்காரு, வாங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஒரு பிளானோ இருக்குது. அந்த பிளானோவை வாசிக்க சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா வாசிக்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்பப்ப ஹீரோவும் ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க. அப்படியே வீட்டுல போயிட்டு விடுறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கிட்ட போயிட்டு விடுறாங்க. மேல கூட்டு வந்து விடட்டுமான்னு சொல்லி கேட்டா இல்ல நான் போய்க்கிறேன், வழக்கமா நான் போற இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாடிக்கு வராரு. மாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா நம்ம ஹீரோ கண்ணுல இருந்து அப்படியே ஒரு 2 லென்ஸை கழட்டுறாரு. கழட்டி கீழே வச்சுட்டு ஜன்னலுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் போறத பாக்குறாரு. பயபுள்ளிக்கு கண்ணு நல்லா தெரியுதுங்க. ஆனா நமக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஊரையும் ஏமாத்திட்டாரு. இவ்வளவு நேரம் நம்மளையும் ஏமாத்திட்டாரு. ஒரு சின்ன பையன் இருக்கா இல்லையா, அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ அங்க விண்டோல இருந்து பாக்குற விஷயத்தையும் அவன் பாத்துறான். சின்ன பையனுக்கு டவுட் வந்துருச்சு. அட பாவி
பாவி, கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி தான் இத்தனை நாளா என்ன அடிச்சிருக்க, ஊரை ஏமாத்திருக்க அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள ஒரு டாட் வந்துருச்சு. இப்ப இன்னொரு சில நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அப்படியே ஜாலியா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் லென்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. லென்ஸ் எடுத்து வச்சா கொஞ்சம் லைட்டா கண்ணு பிளரா தெரியுதுங்கிறதுக்காக லென்ஸ் போடாம நம்ம ஹீரோ கண்ணாடி மட்டும் இன்னைக்கு போட்டுட்டு வராரு. ஏன்னா ஹீரோயினை சரியா சைட் அடிக்க முடியல. இப்ப கீழே தான் ஹீரோயின் நிக்கிறாங்க. சோ வழக்கமா அவங்க இடத்துக்கு வந்துட்டு பிளான வாசிப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் காசுமே நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்ப ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போக காக்கா வந்துட்டு கண்ணாடியில கக்கா போக அச்சோன்னு போயிட்டு கண்ணாடி எல்லாம் தொடச்சு விடுறாங்க. அப்ப ஹீரோ கண்ணை பார்க்கும்போது நீங்க உண்மையாலுமே பிளைண்டா இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க கண்ணை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது கண்ணை பார்த்தா அப்படி தெரியாது ஆனா பிளைண்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஏதோ பிட்டெல்லாம் விட்டு அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது கூட சைடு மிரர்ல நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ மேல ஒரு கிரஷ் வருது. ஏன்னா ஒரு மியூசிக்லாம் நல்லா போடுறாரு இல்லையா, அதனால ஏகப்பட்ட ஃபேன்ஸ் நம்ம ஹீரோக்கு இருக்கிறாங்க. அதையும் வேற வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட நிறைய பேர் நம்ம ஹீரோக்கு ஃபேன் பேஜாவே ஆயிடுச்சு. இப்படி பயங்கர ட்ரெண்டிங் ஆகுறாங்க. இப்படி ஒரு நாள் அந்த இடத்துல பிளான வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சினிமா ஆக்டர் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு நீங்க கண்டிப்பா என் வைஃபுக்கு பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நீங்க எங்க வீட்டுல வந்துட்டு சர்ப்ரைஸா வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி அட்ரஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை புக் பண்ணிட்டு போறாரு. சோ இப்படி நம்ம ஹீரோவோட வாக்க பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை வீட்டுல விடுறதுக்காக வராங்க. ஆனா இந்த தடவை வீட்டுக்கு மேலே வந்திருக்காங்க. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம் சொல்லி வர இப்ப ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வேற கண்ணு தெரியும், இது அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா. அவ என்ன பண்றான்னா ஹீரோ முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றா. ஆனா ஹீரோ கொஞ்சம் குட் பாயா என்ன பண்றான்னா நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் டச் பண்ண கொஞ்சம் ரொமான்டிக்கா ஆக ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன்னா இருந்துறாங்க. அடுத்த நாள் காலையில கட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு நடிகர் ஒருத்தர் புக் பண்ணி இருந்தார் இல்லையா, அவங்க வைஃபுக்கு பர்த்டே மியூசிக் எல்லாம் போட்டு கொடுக்கணும். அந்த இடத்துக்கு இங்க போறாங்க. ஆட்டோ டிரைவர் போயிட்டு லிப்டுக்கு நேரா விட ஹீரோ அந்த லிப்ட தட்டி அப்படியே போயிட்டு இருக்காரு மேல. லிப்ட திறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறக்கிறது அந்த சிமி பொண்ணு தான் கதவை திறக்கிறான். இப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த இங்க மாதிரி மியூசிக் எல்லாம் போடுவேன் இங்க வர சொல்லி இருந்தாங்க சொல்லும்போது அவர் இங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அவர் வர சொன்னாரு, எனக்கு வேற கண்ணு தெரியாது, அவர் வர வரைக்கும் நான் இங்க போய் வெயிட் பண்ணுவான்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு வயசான ஒரு பாட்டிமா வந்துட்டு கதவு திறந்து பாக்குறாங்க. சோ அவங்க வந்துட்டு எட்டி பார்க்கும்போது இந்த பொண்ணு உள்ள கூப்பிட்டு போயிடுறா. அந்த மியூசிக் பிளானோ இருக்கிற இடத்துல போயிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு நிக்கிறான். அவரு நல்லா பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மியூசிக் எல்லாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியும் இல்லையா, அப்படியே மியூசிக்கை போட்டுக்கிட்டே வீட்டை அப்படியே லைட்டா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு கால் ஒண்ணு இருக்குது. சோ காலுனா யாரோ டெட் பாடி வந்து ஏதோ கிடக்குற மாதிரி தெரியுது, பக்கத்துல ரத்தம்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகி பிளானோ வாசிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. இதே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தட்டுறாங்க. இல்ல இல்ல இன்னும் முடியல, நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு பார்த்த பயத்துல நம்ம ஹீரோக்கு உச்சாவே வந்துருச்சு. சோ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை பாத்ரூம் கூட்டிட்டு போறதுக்காக அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா அந்த வழியாவே கூட்டிட்டு போறா. ரத்த கால்ல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோவை இந்த பக்கத்தை விட்டுட்டு அப்படியே தட்டி கூட்டிட்டு போக ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு. பாத்ரூமுக்குள்ள போறாரு. பாத்ரூம்ல போனதுக்கு அப்புறம் கதவெல்லாம் சாத்திட்டு நம்ம ஹீரோ பாத்ரூம்ல கண்ணு தெரியாத மாதிரி தடுமாடுறாரு. பயபில இங்க யாரா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா பாத்ரூம்ல ஒருத்தவன் இருக்கான். சோ இவன் கையில துப்பாக்கியோட ரெடியா இருக்கிறான். இதே நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டாரு. அதனாலதான் இங்க பாத்ரூம்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ பாத்ரூம்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வரும்போது தான் தெரியுது அந்த ஃபேஸ் கட்ட நல்லா பார்த்தா ஹீரோவை புக் பண்ணார்ல ஒரு நடிகர், அவர் தாங்க இறந்து போய் கிடக்குறாங்க. ஆக்சுவலி சிமி இருக்கா இல்லையா அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்குறாரு. சோ இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வைஃபுக்கு வந்துட்டு பர்த்டே இல்லையா, அதனால பொக்கே இல்ல அவளுக்கு பிடிச்ச வைன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆளுங்க வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா கதவெல்லாம் நார்மலா தான் சாத்தி இருக்கு. உள்ள வந்து பார்க்கும்போது டேபிள்ல ஒரு துப்பாக்கி இருக்கு. யாருடா இது துப்பாக்கி அப்படி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே பேபின்னு சொல்லி இங்க பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அந்த பொண்ணு கொடுத்துருக்கான். என்னன்னா பெட்ரூம்ல ஒருத்தவன் இருக்கிறான். சோ அவன் தான் இன்னைக்கு பாத்ரூம்ல இருக்கிற ஆளு. சோ அதை பார்த்த இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு கீழே சரிஞ்சு கிடக்குற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. சோ இவதான் வந்துட்டு அவர் ஏதோ கொலை பண்ணி போட்டிருக்கான்னு நமக்கு காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ வழக்கம் போல அப்படியே பிளானோ பயத்தெல்லாம் வாச்சிட்டு இருக்க. அவன் வந்துட்டு இப்ப உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரான். இவனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது, இந்த டெட் பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடும் சொல்லிட்டு அந்த சிமி பொண்ணும் அவன் கள்ளக்காதல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க. அங்க கீழே கொட்டி கிடக்கிறது ரத்தமே கிடையாது, அது வைன். சோ அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஒரு டெட் பாடியை எடுத்து ஒரு சூட் கேஸ்ல போட்டு பேக்கப்லாம் பண்ணிட்டு அவரோட கையில வந்துட்டு கோல்டு மோதிரம் இருக்கு. சோ அதையுமே வந்துட்டு விரலெல்லாம் உடைச்சு அவன் கையில எடுத்து கொடுக்குறான் அந்த கள்ளக்காதலன். சோ இப்படி இந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது இவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணுமே, அவர் வர வைக்கணுமே, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு வேற பயம் அள்ளு விட்டுட்டு இருக்குது. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேனு. அப்பதான் அந்த பொண்ணு சிமி என்ன பண்றான்னா ஒரு பிளான் பண்றா. படத்தோட ஆரம்பத்துல இவரோட போனை எடுத்து ஒரு வீடியோ
வீடியோவை எடுத்திருப்பாரு அந்த நடிகர். சோ அதுல என்ன பேசிருப்பாருன்னா சூப்பரா இருக்கு, எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேபி ஒரு அர்ஜென்ட் கால் வந்துருச்சு, ஒரு 5 நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு. நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ அதை என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பீக்கர்ல நம்மளோட போன் டிவைஸை கனெக்ட் பண்ணி அவங்க பேசுறது அப்படிங்க வச்சு பேசும்போது இது வந்துட்டு மேட்ச் ஆகுது. அப்படியே அழகா நல்லா இருக்கு, நம்ம ஹீரோ வாசிக்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒரு போன் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த போன் அட்டன் பண்ணி எனக்கு முக்கியமான கால் வந்து நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. சோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்பீக்கர்ல கேட்கும்போது சிமி பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அவருக்கு அர்ஜென்ட் கால் வந்துருச்சு, வெளியே போயிட்டாரு, நீங்க முடிச்சுட்டு கிளம்பலாம் சொல்லும்போது ஹீரோக்கு விட்டா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பலாம் சொல்லி வந்துட்டு இருக்காரு. சோ கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஆட்டை பிடிச்சி நேரம் எங்க வர்றாரு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. மனுஷன் போலீஸ்கிட்ட போயிட்டு ஒரு இங்க இருக்கிற ஒரு ஆளுகிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெட் பாடியை பார்த்துட்டேன், ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்ல அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க உள்ளுக்குள்ள கூட்டு வந்தா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னடான்னு பார்த்தா அங்க வந்துட்டு ஒருத்தவங்க கள்ளக்காதல இருந்தா இல்லையா அவன் இங்க இருக்கிறாங்க. சோ அவன் ஆக்சுவலி போலீஸ்காரன் போல. அவன் இங்க நிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருது, யாரா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்கிட்ட சொன்னா கண்டிப்பா நமக்கு ஆப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. இல்ல சார் எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு கருப்பு கலர் பூனை இருந்துச்சு, அந்த பூனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யார் கொலை பண்ணாங்கன்னா அங்க ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி ஒரு பிளேட்டை விட அங்க இருக்கிற போலீஸ்காரன் அவனுக்கு பயங்கரமான மூளை போல இருக்குது. அவன் என்னன்னா நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சுறா, சரிவா அவன் வீட்டுக்கு போலாம் விசாரிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளைண்டா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதுவுமே அந்த போலீஸ்காருக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு. அங்க இருந்து அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அங்க ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த போலீஸ்கார் திரும்புற அடுத்த கேப்ல நம்ம ஹீரோ எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற நிறைய பொருள் எல்லாம் இருக்குது. இந்த சுடோகுலாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பொருள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டா என்னோட லவ்வர் அடிக்கடி வீட்டுக்கு வருவா, அவதான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு சமாளிக்கிறாரு. அடுத்தது பார்த்தா இன்னொரு சீன்ல எங்க அந்த பூனை என்ன கலர்னு சொல்லி கேட்டா கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அது எப்படி உனக்கு தெரியும், உனக்கு கண்ணு தெரியாத சொல்லி கேட்டா மத்தவங்க சொல்றதை வச்சுதான் சார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ தங்கி இருக்காரு இல்லையா, இதுவுமே சர்ச்சுக்கு சொந்தமான ஒரு இடம். சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு உண்மையாலுமே கண்ணு தெரியாது சார், ஏதோ எங்க இடத்துல வந்துட்டு இருந்துக்கிறாரு, அப்பப்ப வந்துட்டு நாங்களே இந்த வீட்டுல வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்போம், இங்க இருக்கிற நிறைய திங்ஸ் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. போகும்போது சிமிக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வந்தான் இல்லையா அவனுக்கு கண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தேகத்துல பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்ல கட் பண்ணா இங்க நம்ம சிமியை வந்துட்டு போலீஸ்காரங்க நிறைய பேர் கூட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு சிமியோட ஹஸ்பண்ட் இறந்து போய் கிடக்குறாரு, சூட்கேஸ்ல எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அது ஒரு பாலத்துக்கு கீழே போட்டுட்டு அந்த கார்ல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனாரு. அந்த பணத்தை இப்ப காணா, யாரோ பணத்துக்காக தான் அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிமி பொண்ணு ஒரு உல்டா அடிச்சு விட்டா. சோ இதனால இந்த கேஸ் வந்துட்டு நம்ம கள்ளக்காதல இருக்கான் இல்லையா போலீஸ்காரன், அவனோட ஸ்டேஷனுக்கு வர மாதிரி தான் எல்லா பிளானுமே பக்கா போட்டிருப்பாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சிமியும் உட்கார்ந்துருக்கிறான். அதே இடத்துல அவன் கள்ளக்காதல இன்ஸ்பெக்டரா இருக்கிறார் இல்லையா அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னொன்னு என்ன வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவரையுமே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து சிமியோட ஹஸ்பண்டுக்கு கார் டிரைவரா இருந்தார் இல்லையா அவரை இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அவர் தான் இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படி சொல்லி அவர் மேல இந்த பழியை போட்டு இந்த கொலை பண்ணதே அவன் தான் சொல்லிட்டு ஈஸியா கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, நீங்க அந்த வீட்டுக்கு எதுக்காக போனீங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே டீடைலா சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ டக்குனு ஏஞ்சி இவன் தான் சார் கொலை பண்ணா, இந்த போலீஸ்காரன் தான் கொலை பண்ணா, நல்லவ மாதிரி இங்க விசாரிச்சுட்டு இருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கட் பண்ண இது எல்லாமே ஒரு இமேஜினேஷன், நம்ம ஹீரோ அப்படி நினைச்சிருக்காரு. சரின்ட்டு சைன் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்தது இறந்து போன அந்த நடிகர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்துற விதமா அந்த வீட்டுக்கெல்லாம் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் போறாங்க. எல்லாருமே மனசு உடைஞ்சு பேசுறாங்க. அதுவும் இந்த சிமி இருக்கா இல்லையா அவர் நடிக்கிற அழுகு நடிப்பையும் பார்த்து நம்ம ஹீரோவை மிரண்டு போறாரு. ஹீரோ அதே இடத்துல பிளான் எல்லாம் வாச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற எஸ்ஐயை கூப்பிட்டு சார் இது மாதிரி வந்துட்டு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் போனா, ரெண்டாவதா வந்துட்டு தான் இந்த நடிகர் போனாரு, மூணாவதா வந்துட்டு அந்த பிளான வாசிக்கிறவன் போனா கண்ணு தெரியாத பையன். சோ அதுல இருந்து அந்த நடிகர் வெளியவே வரவே இல்ல, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வயசான பாட்டி பேசிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் அங்க இருக்கிற நம்ம சிமி கிட்ட கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம சிமி என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல ரெண்டாவது வந்துட்டு ஒரு டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் இப்படி மாத்தி விட்டா. சோ இதனால வந்துட்டு பெருசா ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல. அடுத்தது நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவரோட வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எஸ்ஐ வந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. சார் இந்த சிமி இருக்கா இல்லையா அவ இறந்து போன நபருக்கு ரெண்டாவது பொண்ணாடி தான், அவ வந்துட்டு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்றது காரணம் என்னன்னா பணத்துக்கு
பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணிருக்கா. ஒருவேளை இவளே போட்டு தள்ளிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஆளு இன்ஸ்பெக்டருக்கு குறைய ஏறுது. சாப்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இப்படி நடந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஏங்க நீங்க மட்டும் அந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சு முடிச்சுங்கன்னு வச்சுங்களா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் இருக்கும். அந்த பொண்ணை வந்துட்டு விசாரிச்சு பாருங்க, அவ ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவளா கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை வேற யார் கூடயாவது இல்லீகல் அஃபேர்ல வச்சுக்கிட்டு இவரை போட்டு தள்ளனா நிறைய சொத்து பணம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா சொல்ல, அப்படிலாம் எது இருக்காது. வேணா சார் நம்ம அந்த பொண்ணோட போன் ஹிஸ்டரிலாம் விசாரிக்க சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்டா, ஏப்பா கேஸே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் விசாரிச்சு என்ன பண்ண போற விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் நாசுக்கு அப்படியே இந்த கேஸை கழட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பாக்குறத ஹீரோயின் வராங்க. இப்பெல்லாம் சரியா நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறதுல என்ன ஆச்சு, ஏன்டா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அப்பப்ப அங்க போயிடுறாரு. கட் பண்ண இங்க ஹீரோ நம்ம சிமி வீட்டுக்கு தான் வராரு. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணதுக்கான காசு எல்லாம் வாங்கிட்டு போலாம் சொல்லி வந்திருப்பாரு. இன்னொரு பக்கத்துல வீட்டுல நம்ம சிபி இருக்கா, இறந்த பொண்ணோட பொண்ணு அந்த பிரபாவும் இருக்கா. பிரபா எனக்கு தலை வலிக்குது போயிட்டு மாத்திரை வாங்கிட்டோம் சொல்லிட்டு அந்த பொண்ணாவை அமுச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கதவு தட்டுறா. எதிர்த்த போல இருந்த ஒரு வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தானே இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்கிட்ட. இந்த பொண்ணு சிமி என்ன பண்றானா, எனக்கு இந்த மாதிரி பயங்கரமா தலைவலிக்குதான்ட்டு ஏதாவது கொஞ்சம் டேப்லெட் இருந்தா எடுத்துருவாங்களா சொல்லிட்டு அந்த வயசானவங்களை அப்படியே உள்ள அனுப்பிட்டு இந்த பக்கம் பால்கனிட்டு வந்து நிக்கிறான். ஹீரோ வந்துட்டு கரெக்டா லிப்ட்ல ஏறி கரெக்டா லிப்ட் திறந்து மேல வராரு, என்ட்ரி ஆகுறாரு. இந்த சிமி பொண்ணு அந்த வயசான பாட்டி அப்படியே காலை பிடிச்சி தூக்கி பால்கனில இருந்து வெளியே கடாசுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டு போயிடுது. இதையும் வந்துட்டு சிமி பாத்துறா. டக்குன்னு லிப்ட்ல அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி போறா. கீழே இறங்கி போனா அந்த வயசான பாட்டி இறந்து போயிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போன அந்த பிரபா வந்து இங்க நிக்கிறான். சோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட சிமி பொண்ணு நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அங்க இருந்து நம்ம ஹீரோவை கிளம்பி போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு மேல இருந்தா ஒண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு ஃபேட் பாக்ஸ் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு போன் பண்றேன். அந்த மாதிரி நாங்க வந்து அர்ஜென்ட்டா வெளியே போகணும், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த சின்ன பையன் இருந்தா இல்லையா, அந்த குள்ளவாண்ட என்ன பண்ணிருக்கானா, ஒரு பெரிய குச்சில போனை கட்டி அப்படியே செல்ஃபி ஸ்டிக் இணைச்சு மேல கொண்டு போய் ஜன்னல் வழியா வச்சு பாக்குறான். வச்சு பார்க்கும் போதே தெரியுது நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது. நல்லா பொருள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எடுத்து வைக்கிறாப்புல. இது எல்லாத்தையும் அவன் வீடியோவா ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கிறான் இந்த பையன். அதுக்கு அடுத்தது வந்து கதவு தட்டுற சத்தம். ஹீரோயின் வந்துட்டாங்க சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா வந்திருக்கிறது சிமி தான் வந்திருக்கிறான். சோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டு போயிடுது. அப்படியே திரும்ப கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். உள்ள வந்தோடனே என்னங்க அதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க, பணத்தையும் வாங்கல. சரி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த வழியா வந்தேன், சரி உங்களை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு பிரசாதத்தெல்லாம் கொடுக்குறா. அப்படியே ஒரு லட்டு எடுத்து வாயில போட்டுட்டு வந்த பக்கம் வராங்க. உள்ளுக்குள்ள வந்த உடனே டீ போட்டுலாம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இருங்க ஒரு நிமிஷம் உட்காருன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை போயிட்டு அப்படியே திறக்கிறாரு. திறந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது பக்கத்துல சிமி என்ன பண்றாருன்னா ஒரு மாஸ்கை போட்டுட்டு பேய் மாதிரி பயன்படுத்தலான்னு பாக்குறேன். ஏன்னா இப்படி பயன்படுத்தினா கண்டிப்பா வந்துட்டு கண்ணு தெரியற மாதிரினா அந்த ஆள் வந்துட்டு பயந்துருவாங்க சொல்லிட்டு சிமிக்கு வந்துட்டு இவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாங்கிறத இப்பதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். சோ அப்பயும் வந்துட்டு நம்ம ஹீரோல பயப்படல. அவ அந்த பக்கம் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு நெஞ்செல்லாம் படப்படங்குது, பயந்துருக்கிறாரு. ஆனா வந்துட்டு வெளியே காட்டிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி இல்லீகலா பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனா ஹீரோ வந்துட்டு எதுலயுமே பிடி கொடுக்காத மாதிரியே கரெக்டா நடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னொரு சீன்ல காஃபி போட்டு கையில வந்து கொடுப்பாரு. அந்த காஃபில ஹீரோ குடிக்க போற அந்த காஃபில விஷ மருந்த கலந்து அவகிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. சோ இதை நம்ம ஹீரோ குடிக்கலான்னு போகும்போது கேஸ வந்துட்டு ஆஃப் பண்ணாம வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிற மாதிரி வச்சு தட்டி விட்டு கீழே ஊத்தி விட்டுறாரு. ஊத்தி விட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஒரு துப்பாக்கி எடுத்து ஏண்டா நாய கண்ணு தெரியாத மாதிரி என்ன நடிச்சு ஏமாத்தலான்னு பாக்குறேன்னு சொல்லணும் நம்ம ஹீரோ கையை தூக்கிறாரு. இப்ப தெரிஞ்சு போச்சு உனக்கு கண்ணு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே வீணா போச்சு சொல்லி உட்காந்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறான். ஹீரோ கண்ணாடியில கட்டிட்டு இதை பாருங்க நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான், நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு ஹீரோ வேற பயந்துட்டே இருக்கிறாரு. அரசஞ்சு நான் அந்த கேப்ல அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற துப்பாக்கியை நம்ம ஹீரோ பிடிங்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி நடிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் நின்றுட்டு இருக்க. ஹீரோ கையில இருக்கிற துப்பாக்கி ஒரு பொம்மை துப்பாக்கி, அது ஒரிஜினலே கிடையாது. இதை பார்த்தா அந்த பொண்ணு வில்லத்தனமா சிரிக்கும். ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா காஃபில கலந்து கொடுத்த விஷம் மருந்து நம்ம ஹீரோ குடிக்கல. ஆனா உள்ள வந்தவனு ஒரு பிரசாதம் சொல்லி ஒரு லட்டை வாயில போட்டார் இல்லையா, அதுலதான் நம்ம பயபுள்ள வச்சிருக்குது ட்விஸ்ட். நெட்டுல வைக்கல தாஸ், லட்டுல வச்சா அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம பொண்ணு லட்டுல வச்சு கொடுத்துட்டா. இப்ப நம்ம ஹீரோ அங்கே பொத்துன்னு அப்படியே கீழே விழுக. அதை வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் கருப்பு கலர் சேர்ந்த ஒரு பூனை வந்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்குது. சோ அது இன்னைக்கு கோவிந்தா ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொன்ன பூனை அதுதான் இருக்கும். இப்ப கீழே வந்துட்டு அந்த பொண்ணு வர நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறா. வந்த உடனே அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா, இது பாருக்கா மேல இருக்கிற ஆளுக்கு கண்ணு எல்லாம் நல்லா தெரியும், நம்மளதான் ஏமாத்திட்டு இருக்கிறான் பாரா இந்த வீடியோன்னு சொல்லிட்டு அவன் எடுத்த வீடியோல அந்த பொண்ணுகிட்ட காமிக்க பைபிளுக்கு கண்ணு நல்லா தெரியுது, நம்ம இந்த அளவுக்கு ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அந்த போன் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு கதவு ரொம்ப நேரம் டம்முன்னு தட்டிட்டே இருக்கிறான். இப்ப நம்ம சிமி தான் வந்துட்டு கதவு திறக்கிறா. சிமியோட வந்து கதவு திறக்க பயங்கர ஷாக்கிங் ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அவனு லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்திருக்கிறா. உள்ள போய் பார்த்தா அரைகுறை ஆடைகளோட நம்ம ஹீரோ அரையும் குறையுமா படுத்துட்டு கிடக்குறாரு. சோ இதெல்லாம்
பார்த்துட்டு இருக்க பயங்கர கடுப்புல இந்த பொண்ணு திட்டிட்டு போறான். என்னைய ஏமாத்திட்டான், உன்னையும் ஏமாத்தினான், அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்காத, அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும்போது இல்ல அவருக்கு கண்ணு தெரியாதுன்ற மாதிரி சிமி பேசிட்டு இருக்கான். இல்ல கீழே ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சான், நீ போய் அந்த வீடியோவை பாரு, இந்த மாதிரி ஒரு கேடு கட்டம் கூட வாழ்றது சும்மாவே இருந்தலாம் சொல்லி இந்த பொண்ணு கடுப்பாய் அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் தான் அந்த சிமி பொண்ணு ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு மயக்கலாம் தெரிஞ்சு எழுந்து பார்க்கும்போது தான் இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட். ஹீரோக்கு இவ்வளவு நேரம் கண்ணு தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப பைபிளுக்கு உண்மையாலுமே கண்ணே தெரியல. இந்த பைபிள்ல பொண்ணு இருக்காளே சிமி, அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டினாலா இல்ல எண்ணத்தை விட்டு ஆட்டினான்னு தெரியல, கண்ணு சுத்தமா தெரியல. பைபிள்ல தட்டு தடுமாறி விழுந்து ஏஞ்சு வரான். என்னடி பண்ண, என் கண்ணுக்கு என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். கீழே போயிட்டு அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனோட போனை கூடுறான்னு சொல்லி வாங்கி பார்க்கும்போது அதுல வீடியோ எல்லாம் இருக்குது. அந்த வீடியோவை என்ன பண்றான்னா அந்த பொண்ணு டெலீட் பண்றா. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பா வந்துட்டு போலீஸ் சொன்னா அது வந்துட்டு எவிடன்ஸா இருக்கும். இவருக்கு கண்ணு தெரியுங்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த வீடியோ தான். இப்ப உண்மையாலுமே நம்ம ஹீரோவை வேற குருடனா ஆக்கிட்டா. இப்ப இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு எந்த ஒரு ஆதாரமே இல்லைன்னு பக்கா பிளான போட்டு பண்ணிருக்கான். பைபிள் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறான். அப்படியே இவனை அம்பன்னு விட்டுட்டு இங்க இருக்கிற நம்ம சிமி கிளம்பி அவனோட எக்ஸ் காதலனை பாக்குறதா போயிருக்கிறான். போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். இதுக்கப்புறமா வந்துட்டு அவனை விட்டு வச்சோம்னா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட நம்ம போலீஸ்காரர் சொல்ல, எல்லாத்தையும் நான் தான் பண்ணுமா, நீ எதுவும் பண்ணிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, நான் போலீஸ்காரன், நான் பண்ணனாக்கா ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஏதாவது செஞ்சாவன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்கிற போலீஸ்காரன் அவன் வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோ அங்க நடந்து வரும்போது ஒரு தூக்கு கயிறை மாட்டி அப்படியே அந்த இடத்துல தொங்க வச்சு சாகடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கையில ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரேவை போலீஸ்காரன் மூஞ்சில அடிக்க அங்க இருந்து பொத்துன்னு கைத்தை விட்டு கீழே விழுக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உருண்டு புரண்டு அப்படியே அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்து ஓடிடலான்னு பாக்குறாரு. ஆனா ஒரு வழியா மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்ட உடனே இந்த போலீஸ்காரர் துப்பாக்கியால சுடலான்னு போகும்போது ஒரு ஆட்டோ வந்துட்டு ஏதோ இடிக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ண இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு சுத்தமா கண்ணு தெரியும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படியே காப்பாத்தி இருக்காங்க. அந்த ஆட்டோ வந்துட்டு இடிச்சது இல்லையா, அந்த ஆட்டோ டிரைவர் தான் நம்ம ஹீரோவை தெரிஞ்ச பையங்கிறதுக்காக தூக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். கட் பண்ண இன்னொரு சீன்ல அந்த போலீஸ்காரருக்கு கீழே விழுந்ததுல மயக்கத்துல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு சரியாயி ஏஞ்சு வெளியே வந்திருக்கான். சிமியா அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சிமி என்ன பண்றான்னா, இது பாரு நான் மாட்டினா நீ தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு போன்ல ஒரு போட்டோஸை காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. இந்த போட்டோ ஒண்ணுமே போதும், எனக்கு நான் மாட்டினா உன்னையும் கண்டிப்பா போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு இப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் வந்துட்டு சுத்தமா தெரிய மாட்டேங்குது, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோ இங்க வந்திருக்கிற ஹாஸ்பிட்டலே கிடையாது, அது வந்துட்டு ஒரு மாதிரி கிளினிக். இங்க இருக்கிறவங்க எல்லாமே ஒரு செட்டப். நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பல நாளா அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி துபாயில வித்துட்டாக்க நல்ல காசு சம்பாதிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணி தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கும் பெருசா யாருமே உறவினர்கள் கிடையாது. சோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்ப ஆபரேஷன் பண்ணி அவரோட கிட்னி லிவர்ஸ் எல்லாத்தையும் புடுங்கலாம் சொல்லிட்டு தான் இங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உனக்கு கண்ணு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அந்த டாக்டர் என்ன பண்ணா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஆபரேஷன் பண்ண போற அந்த நேரத்துல அந்த நபருக்கு வந்துட்டு ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த கால் அட்டன் பண்ணி அவர் என்ன பேசுறாருன்னா, இப்பதான் ஆபரேஷன் பண்ண போறோம், அடுத்து எல்லாத்தையும் எடுக்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, பைபிள்ல ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப வந்துட்டு அந்த லாட்டரி டிக்கெட் விற்பாங்க இல்லையா, அந்த அக்கா கையில ஒரு டாட்டோ ஒன்று போட்டிருக்குவாங்க. அது வந்துட்டு ஒரு சாமியோட படம். சோ அந்த சாமி மேல சத்தியமா சொல்ற உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு வழியா பிடிச்சிட்டு அறுக்கலான்னு போகும்போது அந்த லாட்டரி டிக்கெட் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு தான் கண்ணே தெரியாது, அப்புறம் எப்படி இந்த மாதிரி என் கையில இருக்கிற டாட்டோ சாமி அவனுக்கு தெரியும் சொல்லும்போது அப்பதான் இவங்கிட்ட நடந்ததை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவன் எல்லா கதையுமே வந்துட்டு சொல்றான். நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ இவங்க கிட்ட சொல்றான். வேலையை முடிச்சதா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் பணம் கொடுக்குறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோக்கு கீழே எல்லாரும் வேலை பார்க்க இப்ப ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, அந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறா இல்லையா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டே போயிட்டு இப்ப சிபி வீட்டுக்கு போயிடுறான். அங்க விட்டுட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப கதவு திறனவுடனே திறக்கிறது நம்ம பிரபா தான் கதவு திறக்கிறாங்க. அந்த இறந்த பொண்ணவரோட பொண்ணு. அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி சிபிக்கு போன் பண்ணுங்க சொல்லி அந்த போனை எடுத்து நம்ம ஹீரோ என்ன பேசுறதுன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு 15 லட்சம் ரூபாய் பணம் தேவை, நீ வந்துட்டு பணம் கொடுக்கல அப்படின்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரபா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க நம்ம சிபி வந்துட்டு பணத்துல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த போலீஸ்காரருக்கு போன் பண்றாரு. போலீஸ்காரர் வந்துட்டு இப்ப ஒரு மீட்டிங்ல இருக்கிறதால போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்ல. சோ இந்த பக்கத்துல பணத்தை வந்து கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போகும்போது அந்த பிரபா இருக்கா இல்லையா, அந்த சின்ன பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபாரின்ல தான் இருக்கலாம். சோ அவங்க நம்பர்லாம் கொடுக்குறாங்க. நாளைக்கு நம்ம ஹீரோ ஃபாரின் போறதா சொல்லிட்டு இருக்காரு. சோ நீங்க அங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஹெல்ப்
எப்போ வேணாலும் பாப்பா செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த சிமி பொண்ணு என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு நீங்க தனியா போக வேணாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிமி பொண்ணு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ வந்துட்டு கரெக்டா போலீஸ்கார போன் பண்ணிட்டான். போலீஸ்காரங்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்ற இந்த சிமி பொண்ணு, நான் கூட்டிட்டு வரேன், இவனோட கதையை இதோட முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்ப கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அந்த பொண்ணு. நம்ம ஹீரோவோட கதையை முடிச்சிருவாங்களே சொல்லி நம்மள யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வந்துட்டு ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோல இந்த கார் இடிக்குது. சோ நின்னுட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்துட்டு நம்ம சிவி இருக்கா இல்லையா, அவளோட முகத்துல வந்துட்டு அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை ஏதோ ஒரு மயக்க மருந்து அடிச்சு அப்படியே அவங்கள கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவோட டீம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுக்குறாரு. சோ கொடுத்தனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோ சொன்ன மாதிரியே பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான், அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோக்கு இன்னும் விசுவாசமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கடத்திட்டு வந்தாங்க இல்லையா சிபி பொண்ணு, அவளோட போன்ல வந்துட்டு போலீஸ்காரரும் அவங்க எக்ஸ் காதலியும் ஒன்னா இருந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை நம்ம போலீஸ்காரோட வைஃபுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அவன் இந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கர காண்டாகி போய் அவனோட துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு சுடலான்னு பண்ணா அவன் பாத்ரூம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். எனக்கே துரோகம் பண்ணிட்டேடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியால சும்மா நச்சு நச்சுன்னு சுட்டிட்டே இருக்கிறான். ஆனா அவன் பாத்ரூம்ல ஒரு பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு இங்க இருக்க கண்ணுல குண்டெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவன் வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி அப்படி இப்படி பேசி சமாதானப்படுத்துறான். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், இனிமே இதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ண இங்க சிமியோட கார் மட்டும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு சிமி வந்துட்டு இந்த குளத்துல வந்துட்டு முழுகி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு சீன்ல நம்ம ஆளுங்க எல்லாம் கஸ்டடியில வச்சுட்டு இருக்காங்க சிமியை வச்சு மாட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த கார் டிரைவர் கிட்ட வந்துட்டு 1 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பொய்யான கேஸ் கொடுத்தீங்க, அந்த பணம் எல்லாம் எங்க இருக்கு, ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன விட்டுடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிமியோட உடம்புல இருந்து பிளட் சாம்பிள் அப்படியே வெளியே எடுக்கிறாங்க அந்த டாக்டர். எடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட கண்ணை எடுத்துதான் எனக்கு வைக்க போறாங்க, நீ ஒழுங்கா நான் சொல்ற பணத்தெல்லாம் கொடுத்தினா விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துறேன், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது நீ உன் புருஷனே கொலை பண்ண, உன்னை எப்படி நான் நம்புறது சொல்லி இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா இதை வந்துட்டு ஒரு பக்கம் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கெல்லாம் வாங்கிட்டு நீங்க விஷ் பண்றதுக்காக அந்த நபர் உள்ள வந்திருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பதை பார்த்துட்டு அங்க டேபிள் ஒரு துப்பாக்கி இருந்து இல்லையா, அந்த துப்பாக்கி எடுத்து அவர் தன்னை சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அப்படிதான் இறந்தாங்களே தவிர நாங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அதுவும் இல்லாம அந்த பாட்டியும் கொலை பண்ணது இவங்க தான், எவிடன்ஸ் கிடைச்சிருங்கிறதுக்காக நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே இவர் பண்ண தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வீடியோவை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க. சிபியோட கண்ணை கட்டி தான் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால அவளுக்கு வீடியோ எடுக்கிறது தெரியாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இதையே அவகிட்ட போட்டு காமிக்கிறாங்க. பாரு பக்காவான எவிடன்ஸா இருக்குது, இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம போலீஸ்காரனோட வைஃபுக்கு போன போட்டு இது மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே விடக்கூடாது அப்படின்னா உன் புருஷன் மாட்டக்கூடாதுன்னா எனக்கு நீங்க 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி அங்கேயே வந்துட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிபி பண்ண அப்படியே கூட்டிட்டு போய் பிளட் சாம்பிள் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொரு டைம் அந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அந்த டாக்டர் ஏதோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கத்துல இந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற அக்காவும் நம்ம ஹீரோவை நிக்கிறாங்க. நான் சொல்ற இடத்துக்கு அந்த பணத்தை எடுத்துருவான்னு சொல்லிட்டு போலீஸ்கார வைஃப் கிட்ட சொன்னாங்க இல்லையா, இப்ப போலீஸ்கார தான் அந்த பணத்தை எடுத்துட்டு இவங்க சொல்ற லொகேஷனுக்கு வராங்க. இன்னொரு பக்கத்துல ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஒரு பக்கம் நிறுத்திட்டு மேல ரெடியா இருக்கிறாரு. போலீஸ்காரர் பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஒரு பொட்டியில வைக்க சொல்றாங்க. அந்த பொட்டியில வச்சுட்டு அந்த போலீஸ்காரர் நின்னுட்டு இருக்காரு. பணம் லிஃப்ட் அப்படியே மேல போகுது. மேல போயிட்டு எல்லாத்தையும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் மேல வந்து பார்க்கும்போது தான் ஆட்டோ டிரைவர் அங்க இருக்கிறான். சோ அவனை துரத்திட்டு போகும்போது 2 பேரும் உருண்டு புரண்டு ஓடிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஆட்டோ டிரைவர் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான் இல்லையா, போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து அவனை சுட ஆரம்பிச்சிட்டான். பொத்துன ஆட்டோல ஏற போற அந்த டைம்ல போயிட்டு கீழே விழுகிறதால ஆட்டோல தூக்கி போட்டுட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு சீன்ல போலீஸ்காரன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோன்னு அந்த லிஃப்ட் கட் ஆகி போலீஸ்காரனோட மேலே விழுந்ததால அவனு ஸ்பாட்ல அவுட், அவனு இறந்து போறான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அந்த ஆட்டோ டிரைவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அது எல்லாமே டூப்ளிகேட். இப்ப அந்த லாட்டரி டிக்கெட் விக்கிற பொம்பளை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் சேர்ந்துட்டு சிபியை வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது அந்த சிபி அங்க இருக்க மாட்டான், கட்டிப்பட்டு தான் வச்சிருப்பாங்க, மிஸ் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் உள்ள வந்த டாக்டரையும் நம்ம ஹீரோவும் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்க. ஒரு வழியா மயக்க மருந்து நம்ம ஹீரோ மூக்குல பிடிச்ச அமுக்கி அதுக்கப்புறம் சிமியை தூக்கி டிக்கில போட்டுட்டு அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. சோ கார்ல 2 பேர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல மயக்கத்தை தெளிஞ்சு பின்னாடி டம்மு அடிச்சுக்கிட்டே வரா. இன்னொரு சீன்ல டாக்டர் வந்துட்டு முன்னாடி சிரிச்சார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாரு இவளை வந்துட்டு என் கண்ட்ரோல்ல விட்டுட்டு இவளை நான் ஒரு இடத்துக்கு வித்தர்றேன், இவளோட பிளட் சாம்பிள் கொஞ்சம் ரேரான பிளட் குரூப், இவ உடம்புல இருக்கிற கிட்னி ஃபேட் பாஸ் எல்லாம் எடுத்து வித்தாக்கா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் தேரும், இதை பாரு சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லாம் போட்டு காமிக்கிறாரு. ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் உள்ள
பொண்ணா இருக்கிற சிவி. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்க, அதை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் சொல்லிட்டு இதையெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு வந்துட்டு நான் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துறேன், இறந்து போன இல்லையா ஆட்டோ டிரைவர், அவனோட ஆர்கன்ஸ் எடுத்து அவனோட கண்ணை எடுத்து உனக்கு வச்சு உன் கண்ணையை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இருக்கிற இந்த டாக்டர் வந்துட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சரியா படல. அப்படியே கார் போயிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக் ப்ளே பண்ற மாதிரி இருக்குது. இந்த மியூசிக் எங்கேயோ கேட்டிருக்குமே சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ இங்க பிளான வாச்சிட்டு இருக்காரு. சோ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்புறம் வந்து எல்லாரும் கையெல்லாம் கொடுக்குறாங்க, சூப்பரா மியூசிக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுமே வந்து கை கொடுக்குறாங்க. இந்த கையை நம்ம எங்க பிடிச்சிருக்குமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்பயுமே கண்ணு தெரியல. சோ கண்ணு தெரியாம தான் இங்க பழைய மாதிரி இங்க வந்துட்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஒரு கொலையை பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு கொலையை பார்த்தேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் உன்னை நான் அவாய்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கண்ணு தெரியும், ஆனா அந்த பொண்ணு என் கண்ணுல வந்துட்டு என்னத்தை ஊத்திட்டா, அதுல இருந்து எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் கடைசியா கார்ல வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு அந்த சிமி வந்துட்டு டம்மு தட்டிட்டே இருந்தாலே, ஐயோ தொல்லை வேற தாங்க முடியல, கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த டிரைவர் இறங்கி போயிட்டு கதையை முடிக்கலான்னு போவார் கத்தி எடுத்துட்டு. ஆனா அதுக்குள்ள சிமி என்ன பண்ணிட்டானா இந்த டிரைவரோட கழுத்துல ஒரே குத்தா குத்திருப்பா ஒரு கம்பியால, அவன் அங்கவே இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு நம்ம சிமி தான் ஓட்டிட்டு வருவான். அமைதியா வரும்போது தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பொண்ணை விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் கேட்ட இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. அழுதுகிட்டு இருக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் இறங்குன்னு சொன்ன உடனே தான் தெரியும் நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த பொண்ணு தான் டாக்டர் கதையை முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமா இறக்கி விட்டுட்டு அந்த காரை எடுத்துட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா போயிட்டு இருக்கும்போது தான் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு வில்லத்தனமான புத்தி என்ன பண்ணுதா, இவனை ஏற்கனவே விட்டு வச்சதால தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, இதுக்கு மேலே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை யூட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு வருவா. இங்கதான் படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பன்னி சுடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அவர் அந்த ட்ரிகரை அழுத்தின அடுத்த சமயத்துல அந்த பன்னி வேகமா ஓடி இருக்கும். கார் இடிச்சு அப்படியே கார் தலை குப்புற வந்து விழுந்து வெடிச்சிருக்கும். சோ அப்படிதான் இறந்து போயிருப்பான் அந்த சிபி. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்க துப்பாக்கியால சுட்டார் இல்லையா, அவர் தான் காப்பாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போறாங்க. பேசிட்டு சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே தடுமாறியே வந்துகிட்டே இருப்பாரு. வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு டப்பா ஒண்ணு கிடக்கும் ரோட்ல. சோ அந்த டப்பா என்ன பண்ணுவார்னா கரெக்டா நம்ம ஹீரோ அடிப்பாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இங்க படத்தோட ஸ்டோரியை முடிப்பாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியும்னா நம்ம ஹீரோக்கு இப்பயும் கண்ணு தெரியுது, ஆனா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் வந்துட்டு இங்க சொல்ல வராங்க. சோ இப்ப உங்களோட கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சிருக்கும், எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இங்க நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஹீரோ வந்துட்டு கார் அங்க ஓட்டிட்டு வந்திருப்பாரு. சோ ஓட்டிட்டு வரும்போது அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இதை வந்துட்டு ஃபாரின்ல கொடுத்தா நல்ல காசு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், பிரபா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஃபாரின்ல இருக்காங்க சொல்லி நம்பர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு காரை யூட்டர்ன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை இடிக்கலான்னு வரும்போது தான் அந்த பன்னியை சுடுறவன் ட்ரிகரை சுற்றிருப்பான். சோ அந்த பன்னி என்ன பண்ணிருக்குன்னா குறுக்க வந்திருக்கும். கார் அந்த பன்னி மேல எரிச்சதால கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல விழுந்திருக்கும். அந்த பொண்ணை நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு அதனோட ஆர்கன்ஸ் எடுத்து தான் அந்த பொண்ணோட கண்ணை தான் எடுத்து நம்ம ஹீரோக்கு வச்சிருந்திருக்கணும். அந்த பொண்ணோட ஆர்கன்ஸ் எல்லாம் வித்திருக்கலாம். சோ இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஆட்டோ டிரைவர் இருந்தார் இல்லையா, அவரோட கண்ணெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கலாம். சோ இப்படியும் நடந்திருக்கலாம். ஆனா என்னோட கெஸ்ஸிங் என்னன்னாக்கா கரெக்டா வந்துட்டு இந்த சிபியோட கண்ணை தான் இப்ப நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா ரேரான பிளட் குரூப்னும் போது அது யாருக்கு வேணாலும் எடுத்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சோ அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அந்த கார் வந்துட்டு ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே முன்னாடி சீன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த கார் விபத்தாயி ஒரு மரத்துக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார் நொறுங்கி நின்னுட்டு இருந்திருக்கும். ஆனா ரெண்டாவது சொல்லும் போது கிளைமேக்ஸ்ல அந்த கார் ரோட்ல கடந்திருக்கும், எரிஞ்சிருக்கும். சோ அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிபியோட உடம்ப எடுத்து நம்ம ஹீரோ வித்திருக்கணும், அவளோட கண்ணு எடுத்து வச்சிருக்கணும். 100% இதுதான் கரெக்ட். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். ஆரம்பத்துல நம்ம பயங்கரமான புருடா மன்னன், இப்பயும் புருடா விட்டு இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நான் சொன்னது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. நீங்க என்ன கெஸ் பண்றீங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.